காய்கறி குக்கரி வாங்க. இன்னைக்கு ஒரு சுவையான சூப் முருங்கைக்கீரை வச்சு பண்ணலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். முருங்கைக்கீரை ஒரு பவுல் எடுத்திருக்கேன். எண்ணெய் வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்திருக்கேன். சிறு சிறுதா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி அதையும் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 15 பல் போதும். ஒரு 50ல இருந்து 75 கிராம் வரைக்கும் பாசிப்பருப்பு, கொத்தமல்லி. இப்ப அரைக்கிறதுக்கு சீரகம், மிளகு, சோம்பு, இஞ்சி, பட்டை, வரமல்லி, புதினா இதெல்லாத்தையும் அரைச்சுக்குவோம். ரசத்துக்கு நம்ம அரைப்போம்ல அதே மாதிரி 1-2 அரைச்சுக்குவோம். வாங்க இப்ப ரெசிபிக்குள்ள போலாம். இப்ப சூப் பண்றதுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியிலேயே வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூடயே தக்காளி, அது கூடயே பூண்டு, அது கூடயே பருப்பு. இப்ப இது கூடயே நம்மளுக்கு சூப்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊத்திக்கலாம். நான் இப்ப பருப்பு தான் ஊத்திருக்கேன். திருப்பி முருங்கைக்கீரை போடுறப்ப மறுபடியும் தண்ணி ஊத்துவேன். இப்ப பருப்பு ஓரளவுக்கு 1-2 லைட்டா மடிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும்னா முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். இதுல முருங்கைக்கீரை ஆட் பண்ணிடலாம். இப்ப சூப் பருப்பும் கொதிச்சுட்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு சின்ன தாளிசம் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை கூட்டு சூப் எது பண்ணாலும் சரி, அதை கட்டாயமா நம்ம நெய்யில தான் வதக்கணும், நெய்யை தான் தாளிக்கணும். அப்பதான் அதோட ஃபுல் பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். நெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்தோம்ல அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பவுடர் அரைச்சு வச்சுக்கோங்க. 1-2 அரைச்சா போதும். நெய்யில லைட்டா அந்த ஸ்மெல் போற வரையும் வதக்கிட்டு நம்ம சூப்ல தீ கொட்டிருங்க. இப்ப சூப்ல தண்ணி எடுத்து ஊற்றி தாளிச்சு சூப்ல கொட்டிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்மளுக்கு சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி. இந்த சூப்புக்கு எவ்வளவு உப்பு தேவையோ போட்டுக்கலாம். உப்பு எப்பவுமே கடைசியா தான் போடணும். முதல்ல போட்டீங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டெய்னர்ல சூப்பை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்ப சூப் வந்து வடிகட்டி எடுத்தோம். சர்வீஸ் பண்றப்போ ஒரு கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டு நம்ம வடிகட்டி இருக்கோம்ல முருங்கைக்கீரை சூப் அதையும் போட்டு லைட்டா மிளகுத்தூள் போட்டு கொடுத்தா சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.